கோவை கேஜி கல்விக் குழுமம் சார்பில் திவ்யலட்சுமி நினைவு விருது 7வது ஆண்டாக நடைபெற்ற இதில் பல்வேறு துறை சார்ந்த 7 சாதனை பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. கேஜி கல்விக் குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் திவ்யலட்சுமியை நினைவுகூரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. அதன்படி 7வது ஆண்டாக திவ்யலட்சுமி நினைவு விருதுகள் வழங்கும் விழா சரவணம்பட்டி KGISL கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கேஜி குழுமத்தின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம், KGISL அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையில் விழா நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தின் நர்சிங் துறையில் தமிழகத்தின் முதல் பெண் மேஜர் ஜெனரல் இக்னாட்டியஸ் புளோரா, சமூக சேவகர்கள் சோபனா தங்கம் சுந்தர், சகாய ஏஞ்சலின் ஷாலினி, பரதநாட்டிய சாதனையாளர் திவ்யா, பரிதிமங்கலம் பள்ளி இஸ்ரோவில் பணியாற்றும் பெண் விஞ்ஞானி வசந்தகுமாரி, KGISL கல்லூரியின் முன்னாள் மாணவியும் இந்திய குடிமைப் பணிகள் முதல் தேர்விலேயே தேர்ச்சி பெற்று கவனம் ஈர்த்த டார்த்தி ஆகிய 7 மகளிருக்கு திவ்யலட்சுமி நினைவு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கேஜி கல்விக் குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் அசோக் பக்தவச்சலம், தற்போது அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனையாளர்களாக மாறி வருவதாக கூறிய அவர், அதன் பொருட்டு பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக திவ்யலட்சுமி நினைவு விருதுகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ஆத்விக் கோவிந்த் அசோக் உடனிருந்தார். என் பேர் அசோக் பக்தவத்சலம், part of the KGISL group of institutions. இன்னைக்கு இந்த KGISL campusல where we run 5 educational institutions, we are this is also the home for 5 IT companies including KG Information Systems. ஒரு 10,000 பேர் இந்த கேம்பஸ்ல வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க. 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த அற்புதமான இந்த KGISL கேம்பஸ் லொக்கேஷனில் இன்னைக்கு 7th திவ்யலட்சுமி அவார்ட் செரமனி நடந்தது. திஸ் இஸ் 7th எடிஷன் ஆஃப் தி திவ்யலட்சுமி அவார்ட்ஸ். இந்த வருஷம் we have இன்னைக்கு March 7th, நாளைக்கு